பண்றேன்ட்டு அவளும் பண்றா. தலை வாழை இலை போட்டு உட்காந்துக்கிறேன்னு பாக்குறீங்களா? லலிதா ஆசை நிறைவேறுச்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து லலிதா வந்து குணாண்ணாவையும் தங்கச்சிமாவும் கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்தாதான் எனக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும், அவங்க சூப்பரா செய்யறாங்க அப்படின்ட்டு. ஹோட்டல்ல போயிட்டு கேட்டோம், இந்த மாதிரி ஹோட்டல்ல வாங்கிக்கலாம் லலிதா, இந்த மாதிரி நீ சாப்பிடு அப்படின்ட்டு. வானா எனக்கு ஹோட்டல்லாம் வானா, எனக்கு அண்ணன் செஞ்சு அண்ணிமா செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி அண்ணனும் அண்ணிமாவும் செஞ்சது நல்லா இருக்கும்னு சொன்னா. சரி நானும் அதே அப்படியே எடுத்து வீடியோவும் போட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முடிச்சிட்டேன். அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பரோட்டாவும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு தெரியல, பாருங்க நீங்க. ஆனா அவங்க செய்யறது வேற எடுத்துட்டு அனுப்பிடுறாங்க. அவங்க லலிதாக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாங்க உனக்காக, எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சா வீடியோ ஆட் பண்றேன், அந்த வீடியோ பாருங்க. பரோட்டா தேவையான குருமா சேர்வா ரெடி. இதுக்கப்புறம் இது கொதிச்சு இறங்கி கலரே சூப்பரா இருக்குது மாஸ்டர். ஓகே. சிக்கன் கிரேவிக்கு மசாலா ரெடி. மசாலா ஊற்றுற பக்கத்துக்கு வந்தாச்சு, ஊற்றிடுவோம். ஆட்டோ தான் நல்லா ஓட்டுவீங்கன்னு பார்த்தா பரோட்டாவும் நல்லா போடுறீங்களே மாஸ்டர். பாட்டிலே சொல்லியிருக்கல, நானும் தெரிஞ்சு வீட்டுக்காரன், ரொம்ப எடுத்தா வேட்டைக்காரன், வெளியே வந்தால் உறவுக்காரன், அப்புறம் எல்லாம் இறக்கமுள்ள மனசுக்காரன். ஆமாங்க, அதே மாதிரி எல்லா வித்தையும் கற்று வச்சுக்கணும், புரியுதுங்களா? எல்லா வேலையும் கற்றுக்கினாங்க. இதுலலாம் இந்த வேலை செஞ்சு போச்சுனால இப்போ வேறு ஃப்ரீ பஸ் விட்டாங்க, வண்டி ஓட்டமும் இல்லை, ஏன்னா மாஸ்டர் எல்லாம் செஞ்சு போச்சுக்கலாம்ல கடை வச்சு. அதனால் இதையும் கற்றுக்கணும். சேமியா போடுறீங்க மாஸ்டர். வீச்சு இதை விட நல்லா போடுற மாஸ்டர் நிறைய இருக்காங்கம்மா. நம்ம ஏதோ ஒரு தெரிஞ்சது செய்கிறேன். என்ன மாஸ்டர் கரண்ட் அடுப்பில் போட்டிங்க? கேஸ் சிக்கனம் பண்ணணும்ல. பரோட்டா ரெடி ஆயிடுச்சா மாஸ்டர்? ரெடி. இதை எப்படி பாருங்க, இப்படி 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 இப்படி, இதுதான் கடைக்கு உண்டான பரோட்டா. நானே தங்கச்சிக்காக செஞ்சது. இந்தம்மா நீ கேட்ட ஆசை மட்டும் கேட்ட பரோட்டா. ஆமாம்மா, இந்த குருமா இது பாய் மேலே வைக்கலாம், இங்கே வைக்கிறேன். சரிண்ணா பசங்க அவ எப்படி விட்டா செய்யறதுக்கு கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருந்தோம். என்ன பண்ணுறது, குழந்தை நல்லா தான் செஞ்சுருந்தோம். எப்படி சொல்லுமா? ஸ்ரீவாணிக்கு ஊட்டிட்டு போறேன். அப்படி இல்லைண்ணா, இப்போ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு, 2வது பையன். அவங்க வந்து பெருசாயிட்டாங்க, ஸ்கூல் போறாங்க. அதனால அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க இல்லைன்னு இருப்பாங்க. இவங்க அண்ணியும் அண்ணனும் வந்து சமைச்சு கொடுப்பாங்க. ஓகே. இப்போ வீட்டில் வந்து ஒரு 6 மாசம் குழந்தை. அந்த குழந்தை என்ன அவங்களும் பண்ணுன்னு தெரியும். நினைச்சா அப்பா இல்லைன்னா அம்மாண்ட பால் குடிச்சிட்டு இருக்கோம். அந்த டைம்ல எனக்கும் அதேதான். பரோட்டா அது எடுக்கிறப்பவே அப்படியே பிச்சு சாப்பிடணும் போல இருக்கும். எனக்கு வாசனையே சூப்பரா இருக்கு. இதானா உனக்கும் தான் தங்கம், சூப்பரா இருக்கு பாரு பரோட்டா. ஹாப்பி என்ன சால்னான்னு தெரியல, பார்க்கலாம். நானா அது சிக்கன் சால்னா தானா? சிக்கன் சால்னாவா? ஆமா. சந்தோஷப்படுறப்ப சிரிப்பு அங்க அண்ணன் ஒட்டு சிக்கன் 65 சிக்கன் சால்னா. நீ சாப்பிடாத. சிக்கன் அப்புறமா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பரோட்டா
சிக்கன் கொடுத்துருக்கா சிவனுக்கு. ஓகே ஓகே. எனக்கு இதோ தரேன் உனக்கு. இந்த உன்னை விட்டு சாப்பிடுவோமா? சிக்கன் 65 தந்தூரி மாதிரி இருக்கு. சிக்கன் சக்கையா மற்றவங்க சாப்பிட்றப்ப அந்த பரோட்டா நான் பார்க்குறத இப்படி 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 தான் பிச்சு போட்டு சாப்பிடுவாங்க. இது நான் கஷ்டப்பட்டே பிரிக்கல இதை. பாப்பா நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க கேட்கறா. இப்ப உண்மையாலுமே சொன்னா வந்து கூட இருக்க அண்ணன் தம்பிங்க இருந்தா கூட சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களும் சரி அவங்க ஒய்ஃபுங்களும் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து நான் வந்து மாமா கட்டினதுல இருந்து இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வர எங்க குடும்பத்துக்குள்ள அதெல்லாம் சமாதானம் பத்தின்னு. ஏன்னா ஒரு நாள் கூட என்னால இவங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு 5 நாள் பாப்பா டெலிவரிக்கு உடம்பு சரியில்லாத இருந்ததுக்கு அம்மா வீட்டுல இருந்ததுக்கு அதுக்கே வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது. இப்ப அம்மா கூட பிறந்தவங்க அம்மாவுக்கு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. எனக்கு அண்ணன் தம்பிங்க இல்லை. நாங்க வெறும் அக்கா தங்கச்சி தான். எனக்கு யாருமே இல்லையா லலிதா? எனக்கு யாருமே இல்ல கூட பிறந்தவங்க. ஆனா வந்து எனக்கு எல்லாமே இப்ப அண்ணன் இருக்காரு, குணாண்ணன் இருக்காரு, பசங்க எல்லாருமே ரூம் பண்ணு பசங்க எல்லாருமே குறிப்பிட்ட பேர் தான் நான் சொல்றேனே தவிர எங்களை நேசிச்சு எங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே வந்து அண்ணனுக்கு மாமாவுக்கு வந்து தங்கச்சிங்க, அக்காங்க, தம்பிங்க, அண்ணனுங்க அந்த மாதிரி அப்பா எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு என்ன தங்கச்சா நினைச்சு மனசுல இருந்த ஒரு கள்ள கடவுளாதே தங்கச்சா நினைச்சு ஏய் எங்க அண்ணன் செஞ்சிருவே உனக்கு தாண்டி ஓட்டலான்னு கூட பிறக்கிறவங்களுக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்காது. உண்மையாலுமே கூட அண்ணன் தம்பிங்க பிறகுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட அந்த நான் ஓப்பனா சொல்லணும்னா நான் இப்போ வீடியோ முடிச்சுட்டு எடிட் பண்ணிட்டு சும்மா இங்க இருக்கேன், வெளியே போவேன், எல்லாம் வருவேன், எல்லாம் பண்ணேன். ஃபோன் பண்ணி என்னென்ன பண்றேன் ஒரு அண்ணனா என்னண்ணா பண்ற, எங்க இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு குணாண்ணா இருக்காரு பேசுறாரு. அதே மாதிரி சில பேர் இருக்காங்க அவங்களாம் பேர் சொல்ல, ஏன்னா அவங்களாம் பேர் சொல்லுவேன். ஏன்னா என் பேர் சொல்றேன். முரளியண்ணா இருக்காரு, மோனிகா, அவங்களாம் நிறைய ஃபேமிலி இருக்காங்க. குறிப்பிட்ட சில பேர் ஏன் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. சொந்தத்தால இல்ல, சொந்தக்காரங்க இல்ல, பந்தக்காரங்களால வந்து எங்களுக்கு நிறைய ஃபேமிலி இருக்கு, நிறைய சொந்தங்க இருக்கு. முக்கியமா வந்து ஜெயந்தி அக்கா, அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து எங்க தம்பி அத்தை வந்து அவங்க ஏதோ ஒரு சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்ல. அப்புறம் வந்து கல்பனா அக்கா, பூமாதேவி அக்கா, அப்புறம் கல்யாணி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. தங்கச்சி மாலை வந்து இப்ப குணாண்ணா சொன்னீங்களா அவங்க பேரு குணாண்ணா ஒய்ஃப் ஆனந்தி அம்மா, ஆனந்தி சிஸ்டர். அதனால இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையாலுமே சொல்றேன் கூட அண்ணன் தம்பி போறதுன்ற கவலையே எல்லாமே இருக்காங்க. ஆனா இந்த சோசியல் மீடியால வந்ததுனால எனக்கு வந்து கூட பிறக்கலையேன்னு நிறைய ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அப்படிலாம் கிடையாது. கூட பிறந்ததுனா கூட இவ்வளவு ஹாப்பியா நான் பாத்துருப்பாங்களான்னு தெரியல. சும்மா ஒரு வார்த்தைக்கு அவர் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதான்னு கேட்டாரு. எனக்கு பரோட்டா சாப்பிடணும் என்ன சரி வாங்கி கொடுக்குறேன். எனக்கு அதெல்லாம் வேணாம், எங்க அண்ணன் எங்க அண்ணிமாவும் செஞ்சா நல்லா இருக்கும். நான் அதை அப்படியே வீடியோ போட்டாரு. அதை கேட்டு அவங்கள இல்ல நல்லா இருக்கும், இது ஆறுனா கூட நல்லா இருக்கும். நானா உனக்கு எப்படி இருக்கு நானா மாமா செஞ்சது? சூப்பரா இருக்கா? மாமா கார்த்திக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிடு. நல்லா இருக்குன்னு சொல்லு, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு அத்தை, சூப்பரா இருக்கு அத்தை, சூப்பரா இருக்கு மாமான்னு சொல்லிடு. மாசம் குட்டி குழந்தைய வச்சு அவங்க செஞ்சிருக்காங்க. இது அதுதான் ஒரு வருத்தம். அவங்களும் குழந்தை ஆயிட்டுன்னு எல்லாம் பண்ணின்னு அவருக்கும் கொடு. யார் செஞ்சு கொடுத்துருக்கா? அத்தை தாத்தா காயாக்கு காயாக்கு தாத்தாக்கு
ஆனா உண்மையாலுமே என்ன மாதிரி குத்து வச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே சாப்பிடணும். சரி சாப்பிடு 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 புரட்டு சாப்பிடு தங்கம். ஊர்னா சூப்பரா இருக்கும். இப்ப பண்ணி வாங்கிக்கா அம்மா கிட்ட. முன்னாடி வில்லேஜ்ப்பா, கடைக்கு எதிரில் முன்னாடி வில்லேஜ் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. அது அப்போ இனிப்பு கிடையாது, அதே டேஸ்ட். நான் சாப்பிட்டது இல்ல, இருந்தாலும் வந்து தெரியாது. ஆனா அதே டேஸ்ட்டுப்பா. அண்ணன் கடை போட்டாருன்னா செம்மையா ஓடும். அம்மா பாக்குறாங்க இவ பொரோட்டாவே சாப்பிட மாட்டாங்க. முன்னாடி வில்லேஜ் நீ பாத்துக்கலாமா? அப்பா கடை நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையா? அது ஓகே பா, அதே சால்னா அதே டேஸ்ட். நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன் லலிதா சொல்ற மாதிரி, இப்பதான் சாப்பிடுறது. அதே மாதிரி அதே மாதிரி செம்மையா. கமல் சாப்பிடுவான், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. முன்னாடி கடை வச்சிருந்தேன், செம்மையா வரும், செம்ம டேஸ்ட். ஆமா, நானும் தினமும் 2 பரோட்டா சாப்பிடுவேன் உண்மையா. ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? எங்க அண்ணன் தானே. எங்க அண்ணன். என் தங்கச்சி இல்லைன்னா அது கூட நீ செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டேன். அப்படியா? என் தங்கச்சி செஞ்சதுனால தான் நீ பரோட்டா சாப்பிடுற, இல்லன்னா சாப்பிட மாட்டேன். இங்க பாரு, எங்க மாமா மக்கள் இந்த வீடியோ பார்த்தா தெரியும். மாமா திட்டுற. ரியாக்ஷன் பாருமா மூஞ்சி. யாருக்கு சப்போர்ட் பண்ற? நீ மாமாக்கு சப்போர்ட் பண்றியா? ஹாப்பியா? சந்தோஷமா? ஓகே. ஆனா ஹாப்பியா? சந்தோஷமா? நீ சாப்பிடு. இங்க எங்க இங்க தான் அங்க அவங்களும் சாப்பிடுறாங்க. உன்னுடைய சந்தோஷம் தான் எல்லாமே முக்கியம். உனக்காக குட்டி குழந்தைய வச்சுக்கின்னு 6 மாசம் குழந்தைய வச்சுன்னு அவங்க செய்து குத்துருக்குறாங்கன்னா அது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா? நம்மளுக்காக அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஹாப்பி, நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே சந்தோஷம். சூப்பரா இருக்கா நீமா? சூப்பரா இருக்குண்ணா. பரோட்டாவும் சூப்பரா இருக்கு, தனிச்சுமா சூப்பரா இருக்கு, 65 சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா வந்து எங்க அண்ணனுக்காகவும் என் தங்கச்சிமாவும் ஒரு லைக் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலிக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணணும், உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒரு லைக்கும் போட்டுருங்க. அது மட்டும் இல்ல அண்ணனுக்கும் அண்ணிமாக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. அவங்களோட மனசு என்ன மாதிரி மனசுன்னு அது ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க. ஓகே, பாய்.